அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில் கடகம் ராசிக்கு நவம்பர் மாத ராசி பலன்களை பொது பலனாக பார்க்கலாம். இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்தவரை கடகம் ராசிக்கு நிறைய பாசிட்டிவ் இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்க துணையால் மகிழ்ச்சி, தேடி வரும் துணை என்றே சொல்லலாம். அதாவது திருமண வாழ்க்கை சம்பந்தமான பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு அதில் சில முடிவுகள் கிடைக்கும். அது நல்ல முடிவாகவே இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னாக்க ஒற்றுமை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரே வீட்டில் தனித்தனியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு அந்யோன்யமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு, அல்லது தற்காலிகமாக பிரிந்தவர்களுக்கு சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். குரு ராசியிலே இருக்கிறார். இந்த குரு உச்ச குருவாக ராசியில் இருக்கிறது குழப்பத்தையும் உடலான தொந்தரவையும் கொடுக்கும். அதுவும் குறிப்பாக புனர்பூசம் நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே கொஞ்சம் கன்ஃபியூஷன் மைண்ட் இருக்கும், குழப்பங்கள் இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய குரு 7ஆம் இடத்தை பார்க்குது. அந்த வகையில் உங்களுக்கு பாசிட்டிவ் தான். திருமண வாழ்க்கை சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு வரன்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா செட் ஆகி மேரேஜே கூட சில பேருக்கெல்லாம் நடக்கும். உங்களுடைய நடை உடை பாவனைகளை மாற்றுவீங்க. மதிக்கத்தக்க சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். அண்ட அயலார்கள் மற்றும் நண்பர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். உங்கள் மேலே ஒரு மரியாதை இருக்கும். அதே போல் ராசியில் இருக்கக்கூடிய குரு குழப்பத்தையும் கொடுக்கும். எந்த ஒரு முடிவு எடுக்கும் போதும் கன்ஃபியூஷன் மைண்ட் இருக்கும். பட் நீங்கள் ஒரு சான்றோர்கள் அல்லது பெரியோர்கள் அல்லது ஒரு வெல்விஷர், பொறாமப்படாத இருக்கக்கூடியவர்கள்கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்டு நடந்துக்கிறீங்கனாக அது உங்களுக்கு பாசிட்டிவாகவே இருக்கும். இந்த குரு நவம்பர் 11ஆம் தேதி வக்ரம் ஆகுது. வக்ரம் பெறும்போது சுப விரயங்கள், அதாவது வீடு வாகனம் சம்பந்தமான செலவுகள், வீடு மாற்ற சில பேருக்கு ஏற்படுறது, சொத்துக்கள் வாங்கிறது அல்லது பழைய சொத்தை விற்று அதன் மூலம் ஆதாயம், அல்லது புதிய சொத்து வாங்குறதுக்கு கடன் பட்டு வாங்கக்கூடிய வாய்ப்பு, கொஞ்சம் கடனும் ஏற்படும். கடன் ஏற்பட்டு உங்களுக்கு ஆதாயங்கள் ஏற்படும். அதே போல் ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். நவம்பர் 11ஆம் தேதியிலேருந்து குரு வக்ரமாகிறது. ஸோ ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு உச்ச குருவாக ராசியில் இருக்கும் போது பெரிய அளவுக்கு நெகட்டிவ் இல்லை. அந்த வகையில் குரு இருக்கக்கூடிய நிலைமை ஓகே, பிரச்சனை இல்லை. சனி, இந்த சனி 9ஆம் பாவகத்தில் சனி வக்ரம் பெற்று இருக்குது. இந்த சனி வக்ரம் பெற்று இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் தான். நவம்பர் 28ஆம் தேதி வரலும் வக்ரமாக இருக்குது. இந்த வக்ர காலம் என்பது பொதுவாகவே ஜூலை மாதத்துலேருந்து வேலையில் அலைச்சல், டென்ஷன், மேலதிகாரிகளுடைய டார்ச்சர்லாம் சில பேருக்கு இருக்கும். சில பேர்லாம் வேலையை மாற்றிருப்பீங்க. சில பேர் வேலையை திடுதிப்புன்னு விட்டுட்டு புதிய வாய்ப்பு தேடிட்டு இருப்பீங்க. சில பேர் அதே இடத்துல இருக்கீங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் புத்திசாலிகள். அவங்களுக்கெல்லாம் ஜாதகப்படி பார்த்தீங்கன்னாக்க நல்ல தசாபுக்தி நடக்கும். எவ்வளோதான் பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இல்லைன்னா உங்கள் ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருக்கும், அப்போ பிரச்சனை இல்லை. வக்கரம் ஆகாதவங்களுக்கு தான் நிறைய பிரச்சனை. உங்கள் ஜாதகத்தில் சனி வக்கரமாகாமல் இருக்கிறவங்களுக்கு கடந்த ஒரு 4 மாதமாக எல்லா விஷயத்திலுமே குடும்ப வாழ்க்கையிலும் நிறைய கருத்து வேறுபாடு, சில எதிர்ப்புகள், தாய் வழி உறவுகளால் சில பிரச்சனைகள், அல்லது தாயாருக்கே பிரச்சனைகள், அல்லது தாயாரால் கூட சில பிரச்சனைகள் வந்திருக்கும். மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் 9ஆம் பாவகத்தில் சனி வக்கரமாக இருக்கிறதுனால தந்தையின் உறவுகளால் பிரச்சனை, சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனை, சொத்து வகையில் பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு கடந்த மாதம், அதாவது இந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியே மாறும் மனம் சொல்லியிருந்தேன். நிறைய பிரச்சனைகள்லேருந்து வெளியே வந்துட்டு இருக்கிறீங்க. இந்த சொத்து பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு மேக்சிமம் முடிஞ்சு போயிடும். அடுத்து வரக்கூடிய மாதங்கள் நவம்பர் டிசம்பர்லாம் சொத்து பிரச்சனை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மேக்சிமம் அது ஃபைனல் ஆகி உங்கள் கைக்கு வரத்துக்கு, பூர்வீக சொத்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது அதை விற்று அதில் ஆதாயம் அடையக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது இந்த குரு வக்கர காலத்திலேயே சொல்கிறேன். அதே போல் உங்களுக்கு இந்த சனி வக்கர நிவர்த்தி ஆகிடும் போது பாசிட்டிவ் தான். அதனாலே ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 9ல் சனி இருக்கும்போது அதிர்ஷ்டத்தை நீங்கள் நம்பக்கூடாது. ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற பலன்கள் கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 9ஆம் பாவகத்தில் இருக்கும்போது வாழ்க்கை துணைவர்கள் இருந்து வந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரும். குறிப்பாக இந்த வக்ர நிவர்த்தி ஆகும்போது, இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகும்போது நவம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலும் துணையால் வந்த பிரச்சனைகள் தீரும், அல்லது துணையால் மகிழ்ச்சி அப்படின்னே சொல்லலாம். ஸோ சனி இருக்கிறது மாதம் ஃபுல்லாகவே கொஞ்சம் நெகட்டிவ் தான். ஆனால் மாதத்தோட கடைசியில் பாசிட்டிவாக இருக்குது. சூரியனை எடுத்துக்கிட்டாக ராசிக்கு 2 குடியவன் 4ஆம் பாவகத்தில் நீசமாகி இருப்பார். இந்த 17 நாள் நீசம். அப்போ உங்களுக்கு உடலான விஷயத்தில் கவனம் செலுத்திக்கணும். தேவையில்லாத அலைச்சல்கள், பயணங்களை தவிர்க்கணும். அதே போல் புதிய புதிய சிந்தனைகள் வரும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு நினைப்பீங்க.
அது வந்து சனி வக்ர நிவர்த்தியான பின்னாடி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் புதிதாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நவம்பர் 28க்கு பிறகு புதிதாக இம்ப்ளிமெண்ட் பண்ணால் உங்களுக்கு முன்னேற்றங்களும் ஏற்படும். அதே போல 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனால தாயாருக்கு உடல்நல தொந்தரவு பாதிப்பு வந்து போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. தாயாரின் உடல்நலத்தில் கவனம் செலுத்திக்கணும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். அதே போல சில பேருக்கு தான் தாயாரால் கூட மன வருத்தங்கள் அல்லது தாயாருடனே சில பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் போன்றவையும் வரும். அதே போல இந்த மாதமும் உறவு நிலையில வந்து சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அதே போல இந்த சூரியன் இருக்கிறது 4ஆம் பாவகத்துல பெரிய நன்மை இல்லை. இதோட ஸ்டேட் வந்து சரியில்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். 5க்குரியவனாகவும் 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் ஆட்சி பெற்று 5ஆம் பாவகத்திலே இருக்கும். புதனும் வந்து 5ஆம் பாவகத்துல தான் இருக்கு. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னாக்க பிள்ளைகள் வகையில செலவுகள், பிள்ளைகளால மன வருத்தம் சில பேருக்கு ஏற்படும். சில பேருக்கு புத்திர பாக்கியத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தடை ஏற்படும். அதே போல செவ்வாய் 5ஆம் பாவகத்தில் இருக்கும்போது வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், அவசரமா முடிவெடுக்கிறது, இந்த அங்காளி பங்காளி சொந்த பந்தங்களோட சில உரசல்கள் அல்லது சில பிரிவினைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதே 10க்குரியவனாகவும் செவ்வாய் வந்து ஆட்சி பெறும் போது சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஆதாயங்கள் வரும். ஆதாயங்களுக்கு ஏற்ற வகையில விரயங்களும் ஏற்படும். ஏன்னா அதே 5ஆம் இடத்துல தான் புதனும் இருக்கு. இந்த புதன் வந்து வக்ரம் ஆகிறது வந்து உங்களுக்கு நன்மை. அதாவது 9ஆம் தேதி நவம்பர் 9ஆம் தேதி வக்ரம் ஆகுது. அப் டு நவம்பர் 24ஆம் தேதி வரலும் வக்ரகதியில் இருக்கும். அதன் பிறகு வக்ர நிவர்த்தி ஆகுது. இந்த புதன் வக்ரம் ஆகக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு பிள்ளைகள் வகையில செலவுகள் குறையும். அப்படி இல்லைன்னா சுப செலவுகள் தான் ஏற்படும். பயப்பட வேண்டியதில்லை. அதற்கு முன்பு நவம்பர் 9 நாள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேவையில்லாத செலவு வரும். பிள்ளைகள் வகையில கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். சில பேருக்கு வளர்ந்த பிள்ளைங்களா இருந்தால் அவங்களோட கருத்து வேறுபாடு வந்து போகும். மேலும் இந்த செவ்வாயை பொறுத்தவரை ஆட்சி பெற்று இருக்கிறதுனால சொந்த தொழில் செய்யலான்ற எண்ணங்களும் சில பேருக்கு வரும். ஆல்ரெடி கூட்டு தொழிலில் இருப்பவர்கள் கூட்டாளியை விட்டு விலகி தனியாக ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த மாதத்தில் உண்டு. அதுதான் மாதத்தோட பிற்பகுதியில் செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். நவம்பர் 28க்கு பிறகு நீங்கள் புதிதாக தொடங்கலாம், அல்லது ஒரு கடையை மாத்துறீங்கனாலையும் மாற்றலாம், அல்லது புதிதாக ஒரு கடை ஓப்பன் பண்ணுறீங்கனாலையும் பண்ணலாம். இதை வந்து நவம்பர் 28க்கு பிறகு செய்யலாம், தாராளமாக செய்யலாம். செவ்வாய் இந்த மாதம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாக்க விருச்சகத்தில் தான் ஆட்சி பெற்று இருக்கும். அதனால தொழில் சிந்தனை இருக்கும், கோபம் டென்ஷன் கொஞ்சம் இருக்கும் உறவுகள் மத்தியில். அதை வந்து தவிர்த்துட்டிங்கன்னா உறவுகளாலேயும் பிரச்சனை கிடையாது. ஸோ செவ்வாய் இருக்கிறது தொழில் விஷயத்தில் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நன்மை. அதே போல் உடல்நல விஷயம், அதே போல் பிள்ளைகள் வகையில் சில நெகட்டிவ் இருக்குது. செவ்வாயும் கரெக்டான ஸ்டேட்டில் இல்லை அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். அடுத்தது ராகு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துலையும், கேது ராசிக்கு 2ஆம் இடத்துலையும் இருக்குது. பொதுவாகவே ராகு கேது 8, 2, 2, 8 இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவர்களுக்கு வந்து பணம் ஏதோ ஒரு வகையில் வரும். எந்த ஒரு வகையிலையாவது அவங்களுக்கு கையை கடிக்காமல் பணம் போகும். கடன் வாங்கியாவது செலவு பண்ணுவாங்க. ஆனாலும் சில தவறான மனிதர்களுடைய உறவு அல்லது சில பேருடைய எதிர்ப்பாளினுடைய நட்பு இதனாலும் கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய அம்சங்களும் இருக்குது. ஆனால் அந்த உறவு ஏற்பட்டு உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துட்டு தான் அப்புறம் பாதிப்பை கொடுக்கும். அதாவது ஒரு தவறான எதிர்ப்பாளினுடைய உறவு வருதுனாக உங்களுக்கு அவர்கள் உண்மையானவர்களாக இருக்கிறாங்களா அல்லது அவங்க லாங் லைஃப் நம்ம கூட இருப்பாங்களா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிங்க. குறிப்பாக இளைய தலைமுறையாக இருக்கீங்கன்னாக்க காதல் போன்றவை வரும். அந்த காதல் அல்லது அந்த உறவு ரிலேஷன்ஷிப் வருதுன்னா அவற்றில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அவங்க எப்படிப்பட்டவர்கள் என்பதை சீர்தூக்கி பார்த்துட்டு தான் நீங்கள் கண்டினியூ பண்ணணும் அந்த உறவை. அப்போ தான் வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து எந்த பாதிப்பும் இருக்காது. இந்த 2, 8 ராகுக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் வரையிலும் அந்த உறவு இருக்கும். அதுக்கப்புறம் பிரிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். அதே போல் உங்கள்கிட்ட இருந்து ஆதாயத்தை அடையக்கூடியவர்களாகவும் சில பேர் வருவாங்க. அப்படிப்பட்டவங்களால் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதனால உறவு வருதுன்னாக்க அதில் எச்சரிக்கையாகவும் இருங்க. அதே போல் பணம் வரும். மேலும் வந்து 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால நீங்கள் நல்ல வார்த்தைகளே சொன்னீங்கன்னா கூட சில பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல. ஸோ வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சக பணியாளர்கிட்ட அல்லது மேலதிகாரிங்கிட்ட அதிகமாக பேசாமல் இருக்கிறது நல்லது. அதே போல தான் அங்காளி பங்காளி சொந்த பந்தம் தாய் வழி உறவுகள் இவங்ககிட்டலாம் கொஞ்சம் கவனமாக தான் உரையாடணும். இல்லைனா வந்து அவங்கள வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பணம் எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் செலவாயிட்டே இருக்கும், கையிருப்பு காலி. அதனால சுப விரயங்களை இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் பண்ணுவீங்க, சுப செலவுகளே ஏற்படும். மேலும் இந்த மாதத்தில் 8ல் ராகு இருக்கிறதுனால சில பேருக்குலாம் இந்த மாதத்தோட பிற்பகுதியில் சதயம் நட்சத்திர சுயசாரத்துக்கு போகும். அந்த வகையில் பிற்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னாக்க சில பேருக்கு தொலைதூர பயணமோ அல்லது ஒரு வேலையை விட்டுட்டு வேற ஒரு ஊருக்கு மூவ் பண்ணி அந்த ஊரில் போய் செட்டில் ஆகுறதோ அல்லது சில பேருக்கு வீடு மாற்றமோ ஏற்படுறதுக்கு இந்த மாதத்தோட பிற்பகுதியில் வாய்ப்புகள் மிக அதிகம். மேலும் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பூரம் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால சுக்கிரனுடைய நட்சத்திர சாரத்தில் இருக்கு. அந்த சுக்கிரனை பொறுத்தவரை ஆட்சி பெற்று இந்த மாதத்தில் இருக்கு. ஸோ ஆட்சி பெற்று சுக்கிரன் லாபஸ்தானாதிபதியாகவும் வர்றதுனால பண லாபங்கள் வரும்.
அதே போல கையிருப்பு கொஞ்சம் கரையும், அதாவது சுப விரயங்கள் ஏற்படும், சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. அதனால உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் எதிர்ப்பாளர்கிட்ட இருந்து அப்ரோச்சஸ் எல்லாம் கூட வரும். அந்த அப்ரோச் எல்லாம் சரியா தவறா அப்படின்னா உங்க சுய ஜாதகத்தை செக் பண்ணணும். அந்த வரக்கூடிய எதிர்பாலினருடைய ஜாதகத்தையும் செக் பண்ணியே நீங்க முடிவெடுக்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா பழகி பார்த்து கூட அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு கூட நீங்க அந்த உறவை கண்டினியூ பண்றதா இல்லையான்னு நம்ம முடிவெடுக்கலாம். அது குறிப்பா அந்த இளைய தலைமுறையாக இருக்கிறவங்களுக்கு இது சொல்றேன் நான். அதே போல இந்த கடகம்ல பூசம் நட்சத்திரம் இருக்கு. இந்த பூசம் நட்சத்திரத்தை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்தில் எதிர்ப்பாளினுடைய நட்பு உறவு போன்றவை வரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவி தற்காலிகமாக பிரிந்திருக்கக்கூடியவர்களுக்கு சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படும். அதே போல ஒரே வீட்டில் தனித்தனியா இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அந்நியம் ஏற்படும். மேலும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை விஷயமா அந்த மாதத்தோட பிற்பகுதியில ஒரு நல்ல மாற்றம் இருக்கு. இருக்கக்கூடிய இடத்துலயே கூட பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அல்லது புதிய வாய்ப்பு கிடைச்சு அங்க மூவ் பண்றதுக்கான சூழ்நிலை வரும். பூசம் நட்சத்திரத்துக்கு நல்லாவே இருக்கு. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்துல உடல்நல விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. உறவுகள் விஷயத்துல, அதாவது வாழ்க்கை துணைவரின் உறவுகள், தாய் வழி உறவுகள், அந்த வகையில சில கருத்து வேறுபாடுகள் வரும். அதே போல நீங்க வாக்குவாதம் யார்ட்டையும் செய்யாம இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. பண வருமானம் வரும். அதற்கேற்ற சுப விரயங்களும் ஏற்படும். பிள்ளைகள் வகையில செலவுகள் வரும். அதே போல ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்ப்பாளினர் உறவு வரும். இந்த எதிர்ப்பாளினர் உறவால் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்போ அல்லது மன உளைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்போ உண்டு. மேலும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய வாய்ப்புகளை தேடக்கூடியவர்களுக்கு கணவன் மனைவி உறவு நிலை நல்லாவே இருக்கும். கருத்து வேறுபாடுகள் குறையும். அதே போல பிரிந்திருக்கக்கூடியவர்கள் கூட சேரத்துக்கான முயற்சி செய்யுங்க. அந்த சேரத்துக்கான முயற்சிகளில் சக்சஸும் உண்டு. அதாவது தற்காலிகமாக பிரிந்திருக்கக்கூடியவர்களுக்கு சொல்றேன், தோஷங்கள்லாம் இல்லாமல் பிரிஞ்சிருக்கீங்கன்னா சேரத்துக்கான முயற்சி சக்சஸ் ஆகும். சில பேருக்கு ஒரு புதிய வாய்ப்பு அல்லது ஒரு நல்ல ஒரு இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் புதிய கடன்பட்டோ அல்லது குழப்பங்களாலோ அல்லது உடல்நல தொந்தரவுகளாலேயோ கடன்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உடல்நல விஷயத்துல புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதே போல வேலையிலையோ அல்லது ஒரு பிஸ்னஸே பண்றீங்கன்னா கூட ஒரு கடை மாற்றமோ அல்லது நிறுவன மாற்றமோ ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இடமாற்றம் நிறைய வாய்ப்பு உள்ள நட்சத்திரம்னாக அது புனர்பூச நட்சத்திரம். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் நிறைய பேருக்கு ஒரு சேஞ்சஸ் இருக்கு வேலையில. அதே போல குடும்ப வாழ்க்கையிலும் ஒரு நல்ல சேஞ்சஸே இருக்கு. மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கும்னாக்க அரசு பணி, அரசியல்வாதிங்க, அதே போல உணவு சார்ந்த துறை, ரியல் எஸ்டேட்டு, மேலும் இராணுவம், மிலிட்டரி, இந்த நிர்வாகத்தில் இருப்பவர்கள், மருத்துவம் சார்ந்த துறையில் இருப்பவர்கள், மண்மனை விவசாயம் சார்ந்த துறையில் இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல வருமானம் வரும், முன்னேற்றங்கள் உண்டு. அதே போல் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எதுனாக்க முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க. முடிந்தால் பழனி முருகன் கோயிலுக்கு கூட போயிட்டு வரலாம். இல்லைனா திருச்செந்தூர் முருகனை போய் வழிபாடு செய்யலாம். உங்கள் பூசம் நட்சத்திரமாக இருக்கீங்கன்னா நீங்கள் பழனி முருகன் போய் வழிபாடு செய்யுங்க. ஆயில்ய நட்சத்திரத்துக்கு திருச்செந்தூர் பெஸ்ட்டு, திருச்செந்தூர் முருகனை போய் வழிபாடு செய்யுங்க. புனர்பூசம் நட்சத்திரமாக இருந்தாலையும் நீங்கள் திருச்செந்தூர் முருகனை போய் வழிபாடு செய்யுங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரை முருகனால் உங்களுக்கு பல மாற்றங்கள் நிகழப்போகுது. நல்லது நடக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.